கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் தந்திருக்கிற எல்லா பெரிதான கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு மகா கிருபையும் மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நல்லவரின் சுமத்தில் தாழ்த்துகிறோம். கிருபை நாளில் நிலைத்துடைய சுமத்தனை கொண்டு வந்த ஆண்டவரே, நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்கள் வார்த்தைகளை கேட்கும்படியா என் தேவன் செய்திருக்கிற எல்லா மகத்தான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அப்பா சுத்தமான வார்த்தைகள் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா பேசுகிற அடியானை சிலுவைக்கிறாய் மறைப்பீராக. வல்லமை மகிமை பிரசனம் ஆண்டவரே இறங்கும்படியான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களை கத்த திறப்பீராக ஆண்டவரே. அப்பா சுத்தமான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே இருதயத்தில் ஏற்ற வார்த்தைகள் பரத்திலிருந்து கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுங்க செய்யுங்க, நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து சில நாட்களாக தேவனுடைய சமூகத்திலே தொடர் வரிசையாக நாம் சில காரியங்களை கணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்தது போல முதலாவதாக கடவுளுக்கு கட்டளையிடக்கூடாது என்று சொல்லி நாம் கேட்டோம். இரண்டாவதாக விசுவாசத்தை குற்றப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம். மூன்றாவதாக பரம தந்தையை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நான்காவதாக மத்தியஸ்தர்களை தேடாதீர்கள் என்று சொல்லி தியானித்தோம். ஐந்தாவதாக பகையை இருதயத்தில் பேணி காக்காதீர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆறாவதாக தேவனுடைய சமூகத்தில் சுயநலம் உடையவர்களாக இருக்காதீர்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். பூலோக சிந்தை நிறைந்தவர்களாய் நாம் ஒரு காலம் இருக்கக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 13 வரைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நம்மதான் பரமண்டலத்தின் ஜெபத்தை குறித்து நாம் சில காரியங்களை இந்த இடத்திலே நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே பூலோக ரீதியான பத்தினா ஒரு ஜெபத்தை அங்கே நமக்கு கற்பிக்கவில்லை. அங்கு நீங்கள் யோசித்து பார்ப்பேன்னு சொன்னால் பூலோக சிந்தையோடு கூட பத்தினா ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்பிக்கவில்லை. மேலாக பத்தினா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்கள் பத்தினா பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவை கனப்படுத்துவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக பத்தினா 3 வசனங்கள் ஆவிக்குரிய ரீதியை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் தான் பத்தினா நம்முடைய சுய தேவைகளை பூமிக்குரிய தேவையாகிய ஆகாரத்தை குறித்து பத்தினா அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் பத்தினா நம் உலகத்தினுடைய காரியத்தை கேட்டு ஒன்றே அல்லது 1-2 சிலர் பத்தினா தேவனுடைய காரியத்தை கேட்காமல் ஜெபிக்கிறதான திரளான கூட்டங்கள் பத்தினா இருக்கிறது. ஆகவே நீங்க அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு பூலோக சிந்தை பத்தினா உனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூலோக சிந்தையோடு கூட நீ ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. இடத்துல தியானிக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு பூலோகத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரமபிதான பண்ணுவானா பார்த்துக் கொள்வார். ஆகவே நீ அதை குறித்து பத்தினா கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு பூலோக சிந்தை உள்ள மனுஷர்கள் நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதாகமம் ஒரு காரியத்தை சொல்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தையுடன் கூட பார்த்தீங்கன்னா இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாம்ச சிந்தையோடு கூட இருந்தது மாத்திரம் அல்லாமல் மாம்சத்தையே நம்பினாங்க, கேட்டாங்க. மாம்சத்தை பத்தி கேட்டதினால அவருடைய வாயிலே மாம்சம் இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மரித்து போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மாம்ச சிந்தை பத்தினா இன்னைக்கு மாம்சமாய் நாம் சிந்தித்து பூலோக சிந்தையோடு கூட நாம் ஜெபிக்கும் போது அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, நாம் ஜெபிக்கிற வேளையில பூலோக சிந்தையோடு கூட ஜெபிக்க கூடாது, ஆவிக்குரிய சிந்தையோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி நான் அதை சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பூலோக சிந்தனை உண்டாக கூடாது. பூலோகத்தினுடைய கிரியைகள் நமக்குள்ள நாம் சிந்தித்து பூலோகத்தினுடைய காரியத்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை நேற்று சொன்னது போல பூலோக சிந்தை பத்தி மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கு. பூலோகத்தை சிந்தையோடு கூட செபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பத்தி ஜெயம் உண்டாகாது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு பூமிக்குரிய காரியத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்பட. ஆகாயத்து பறவைகளை பார, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அடுத்தத களஞ்சியத்துல சேர்ப்பதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா நம்மையும் பிழைப்பூட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நாம் பூலோக சிந்தை என்று நான் எதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு கூட கொடுக்கப்படுகிறதை சபை நாடிக்கொண்டிருக்கிறது, கூட கொடுக்கப்படுகிறதை ஜனங்கள் நாடிக்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கொடுக்கப்படுகிறதோ அதை தான் சிந்தித்து, அதை தான் யோசித்து, அதை தான் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்றை நன்கு தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டதான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நீங்க பூலோக சிந்தையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லை. எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சிந்தையோடு கூட, தேவனுடைய நோக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனமே, இதை நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், இரண்டாவதாக அவருடைய நீதியை தேடணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதை நீ தேடும் போது பூலோகத்தில் எதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதெல்லாம் நம்மளுக்கு வரணும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதெல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நாம் பூலோக சிந்தையா இருப்பதினாலே, ஆண்டவர் கூட கொடுக்கிறதே நாம் நோக்கி கொண்டிருப்பதினாலே, பல நேரங்களில் ஆண்டவர் கூட கொடுக்கிறதுக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இன்னைக்கு பல ஆசீர்வாதம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு தேவையானதை பற்றி நான் அதையே நாடி தேடி ஓடுங்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் பல காரியங்களை மறந்துவிட்டு, தேவனுடைய காரியங்களை மறந்துவிட்டு ஜனம் சபை எதை செய்கிறது என்று சொன்னால்,
கூட கொடுக்கிறதை வைத்தே பார்த்தா நிறைய பேருடைய ஜெப குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை ஆண்டவர் கூட கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை தான் ஜெப குறிப்பா மாறுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அதுவை அல்ல, அதை ஆண்டவர் என்ன பண்ண விரும்பவில்லை. எதை விரும்புகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற நானா இருக்கலாம், அமர்ந்து கேட்கிற நீங்களா இருக்கலாம். ஒரு காலமும் மனிதனுக்குள்ளே பூலோக சிந்தையோடு கூட நாம் ஜெபிக்க கூடாது, ஆவிக்குரிய சிந்தையோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று நேசரேசு அதை விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உலகம் ஜெபங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாருமே பூலோக சிந்தையோடு கூட இணைந்து விட்டு எல்லாரும் பூலோக சிந்தையோடு கூட ஜெபிக்கிறதையும் விண்ணப்பிக்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த யூடியூப் வாயிலா இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்துக்கு ஏதுவான ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. தேவனுடைய சபையை யூடியூப் வாயிலா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீ பூலோக சிந்தையோடு கூட எனக்கு இது வேணும், வீட்டை கட்டணும், அதை பண்ணும், இதை பண்ணும் சொல்லிட்டு ஒருவேளை ஜெபித்துக் கொண்டு இருந்திருப்பாய் என்று சொன்னார், இன்றைக்கு உன் ஜெபம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யூடியூப் வாயிலா கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அது பின்புதான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பின்பு கூட கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ முதலாவது சிந்தையில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து உன் சிந்தையில் ஒரு நோக்கம் வர வேண்டும். இன்னைக்கு சத்ருவானவன் இன்னைக்கு உலக சிந்தைகளை கொடுத்து, பூலோகத்திற்கு எதுவான சிந்தைகளை கொடுத்து இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கால வேளையில உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு காலம் பூலோக சிந்தையாய் வாழ்ந்து விடக்கூடாது, பூலோக சிந்தையோடு கூட ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு சபையை தேவனுடைய ஜனமே உடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ சிந்தையோடு கூட ஜெபிக்க நான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படி நான் ஜெபித்தார். இன்றைக்கு சபையும் அப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வசனத்தை கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 15 verse 19. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படி இம்மைக்கு மாத்திரம் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால், இம்மைக்கு மாத்திரம் தேவனை தேடினால் அற்புதம் நடக்கும், தேவனை தேடினால் அதிசயம் நடக்கும், வியாதி மாறும், கண்ணீர் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும். இதெல்லாம் பூலோக சிந்தையோடு கூட பிரபஞ்சத்துக்காக நாம் தேவனை தேடினால் எல்லா மனுஷனை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இத்தனை வருடங்கள் நீங்க ஆண்டவரை ஆராதித்திருக்கலாம், இத்தனை வருடங்கள் தேவனுடைய சமூகத்துல நீ தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். உனக்குள்ளே பூலோக சிந்தை இருக்கும் என்று சொன்னால் எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ பரிதபிக்கப்பட்டவளாய் மாறிவிடுவாய், பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு தேவாலயத்துக்கு தேவனுடைய சமூகத்தில் பல காரியங்களுக்காக ஜெபித்தது எல்லாம் வீணாய் போய்விடும். ஆகவே தேவனுடைய சபையே, தேவனுடைய ஜனமே, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ பூலோக சிந்தையா இருக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி நீ பூலோக சிந்தையோடு இருப்பாய் என்று சொன்னார் எல்லா மனுஷரை காட்டினோம் நீ பரிதபிக்கப்பட்டவளாய் மாறிவிடுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபையை நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எப்போது நமக்குள்ள பூலோக சிந்தையோடு கூட நாம் ஒரு காரியத்தை நடப்பிக்க கூடாது. எப்போதும் பூலோக சிந்தையோடு கூட நாம் ஜெபிக்க கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நம்மை படைத்தவர் ஒருவர் உண்டு, நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு. அவரை நோக்கி பார்த்து அவர் இருதயத்தின் இயக்கத்தை நாம் புரிந்து ஆவிக்குரிய ரீதியில சபை ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மாம்ச சிந்தை பத்தினா
உலக சிந்தைகள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய நம்ம எல்லா சின்னங்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். ஆகவே என்னுடைய சபையை நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய வார்த்தை வனமாய் சொல்கிறது நம்ம எல்லா சின்னங்களை கண்டு பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். ஆகவே உலக சிந்தை நமக்கு வேண்டியதில்லை. உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்கு வேண்டியதில்லை. நாம் வேதம் சொல்லுகிற உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டபடியால் உலகத்துக்குரியவர்கள் ஒன்றும் என்னிடத்திலே இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை போல இன்றைக்கு சபை தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கவனமாய் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். இன்னைக்கு லௌகீக துக்கம் பத்தி நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைய, நிறைய கண்ணீரை, நிறைய வேதனைய நிறைய இடர்களை உண்டாக்குகிறது. ஆனால் தேவனுடைய ஜனமே இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு ஆவிக்குரியதான துக்கப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அது என்னத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால் மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நன்கு நீங்கள் யோசித்து பார்க்க நாம் லௌகிகமாய் நாம் துக்கப்படுவோம் என்று சொன்னால், லௌகிகமாய் வேதனைப்படுவோம் என்று சொன்னால், லௌகிகமாய் நம்ம காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய துக்கம் பெரிதா இருக்கும். ஆனால் தேவனுடைய ஜனமே துக்கம் நம்மை நெருக்கும். ஒருவேளை துக்கம் நம்மை அழிவுக்கு நேராக நடத்தும். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்திலே ஒன்றை நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரியதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரியதான சிந்தை நம்முடைய வாழ்க்கையில தேவை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய துக்கம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய துக்கம் ஒரு ஆவிக்குரியதான துக்கம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. ஆனால் லௌகிக துக்கமோ வேதனையும் பாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நீ துக்கப்படும் போது அஞ்ஞானிகளை போல நீ துக்கப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களுக்காக துக்கித்து ஜெபிக்க வேண்டும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அறிந்து போகிற ஆத்துமாக்கள் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்னைக்கு இந்த தேசத்திலே உண்டு, உங்களுடைய அருகாமையிலே உண்டு. அவங்களுக்காக நீ கதறி ஜெபிக்க வேண்டும். அந்த கண்ணீரை தான் நம்ம துருத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த கண்ணீருக்கு பதில் என்னவென்று சொன்னால் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபையை ஒரு காலமும் பூலோகத்தினுடைய கிரியைகளுக்காக நம் கண்ணீர் விடாதபடிக்கு அவைக்குரிய ரீதியில அநேக ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். நம்ம சில வசனங்களை மாத்திரம் தியானித்து நாம் முடிப்போம், வாசிப்போம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். Jacob chapter 4 verse 8 and 9. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிற யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது சொல்கிறார், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை அங்கே ஒரு கண்ணீரை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன கண்ணீர் என்று சொன்னால் மாய்மாலமான ஒரு கண்ணீரை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. இங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, இங்க உண்மையாக ஒரு ஸ்திரீ தேவனுடைய சமூகத்திலே உண்மையாக கண்ணீர் வடிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கண்ணீருக்கு பிரதிபலனாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 1 Samuel chapter 1 verse 10 and 11.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று. கர்த்தருடைய நாம மகிமை பெறுவது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்க பொருத்தனையை குறித்து பார்த்தீங்கன்னா இங்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா நம் கண்ணீர் பார்த்தீங்கன்னா எதற்கு கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியத்துக்கு ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும் என்று சொல்லி உலக சிந்தையோடு கூட அல்ல ஆவிக்குரிய சிந்தையோடு கூட ஆத்துமாக்களுக்காக கதறி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நாம் பொருத்தனை பண்ணுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பொருத்தனை பண்ணுகிறார்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொருத்தனையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தா பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நான் செய்யறேன், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நன்மை செய்தா பார்த்தீங்கன்னா இந்த காரியம்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி நிறைய பொருத்தனைகளை நம்ம எடுக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய ஜனமே பொருத்தனைகளை சில நிறைவேற்றுகிறோம், சில நிறைவேற்றாமலும் போகிறோம். ஆனால் என்ன பொருத்தங்களை எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லாத பார்த்தீங்கன்னா தியாகம் இல்லாத ஒரு பொருத்தனையை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அண்ணாள் தான் தியாகமுள்ள ஒரு பொருத்தனையை தேவனுடைய சமூகத்துல எடுக்கிறார். என்னவென்று சொன்னால் தேவனுடைய சமூகத்துல போய் அவர் மனம் கசந்து அழுது சொல்லுகிறார், ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த பிள்ளையை தேவாலயத்தில் நம்ம விட்டுவிடு, தேவனுடைய சமூகத்தில் நம்ம வளர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை ஒரு பொருத்துணை எடுக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு பல வருடங்களாய் குழந்தை இல்லாததான் அண்ணால் பத்தினா ஒரு பொருத்துணை எடுக்கிறார். தேவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுப்பீர் என்று சொன்னால் அது உமக்கென்றே நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி யாராலும் எந்த தாயாலும் அந்த பொருத்துணை எடுக்க முடியாது. அவள் தேவாலயத்தில் போய் மனம் கசந்து அழுகிறார். அவளுடைய அழுகையின் பிரதிபலன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துணை எடுக்கிறார். அந்த பொருத்துணை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதான ஒரு பொருத்துணை எடுக்கிறார். இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மனம் கசந்து அழுது ஒரு பொருத்துணை எடுக்கிறார். அந்த பொருத்துணையை தேவ சபை தேவ ஜனங்கள் நடுவிலே பொருத்துணை நிறைவேற்றினார் என்று சொல்லியும் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அவள் உலக புத்தினா சிந்தையோடு கூட பொருத்தனை எடுக்கவில்லை. உலக சிந்தையோடு நிறைய பேர் பொருத்தனை எடுப்போம். அடவே நீர் எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு அன்றோடு அதை செய்கிறேன், அடவே நீ இதை கொடுத்தாலும் உனக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் சொல்ல பத்தி நான் ஜெபம் பண்றது, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா எனக்கு அடவே அப்பா நீ ஒரு பைக்கை கொடுப்பேன் என்று சொல்லி விசுவாசிகள் சொல்லிட்டு பூர்வ சிந்தையோடு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை இதாக ஆண்டவரே இருப்பான், நான் இதை செய்கிறேன், நான் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நல்ல காரியத்தாங்க ஆண்டவரே, இது போலதான் நம்மள பூலோக சிந்தையோடு ஜெபிக்கிறாங்க. ஆனால் பூலோக சிந்தையோடு ஜெபிக்கவில்லை, ஆவிக்குரிய சிந்தையோடு ஜெபிக்கிறாள். ஆவிக்குரிய சிந்தையோடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படி அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பொருத்தனை எடுத்த பின்பு ஆண் பிள்ளையை பிறந்த பின்பு பார்த்தீங்கன்னா அவன் மாய்மாலத்துக்கு நேரா போல ஆண் பிள்ளை பிறந்து விட்டதே என்று சொல்லி பார்த்தா மாறி போகவில்லை. அவள் என்ன பொருத்தனை எடுத்தாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே சரியாய் செலுத்தினால் அந்த பிள்ளையை தேவாலயத்தில் விட்டால் வேதம் சொல்லி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யோசிப்போமே. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவனை பத்தி நான்
பால் மறந்தவுடனே கொண்டு வந்து தேவாலயத்துல விட்டு விட்டார்கள். அவர் எப்ப வருவாங்க பார்த்தீங்கன்னா விடுதலுக்கு ஒரு வாட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் அப்புறம் வந்து அவங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரும்போது பார்த்தா அவருடைய கையினால் தரிக்கப்பட்டதான ஒரு ஆடையை கொண்டு வந்து பிள்ளைக்கு போடுவார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா வந்து தேவாலயத்தில் வளர்க்கப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரியதான ஒரு பொருத்தனை அவங்க எடுத்ததை நாம் பார்க்கணும். பூலோக சிந்தைக்கு எதுவான ஒரு பொருத்தனை அல்ல, ஒரு ஆவிக்குரிய பொருத்தனை அவங்க எடுத்தார்கள். எடுத்த பொருத்தனை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றிய தேவாலயத்தில் பிள்ளை விட்டார்கள். வேதம் சொல்கிறது பிள்ளையானவன் வளர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து பலமுள்ளவனாய் மாறி தான் முதல் பெருசவாய் மட்டும் சாமுவேலை அறியாதவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் சொல்லின வார்த்தை ஒன்றும் பூமியில பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் பூமியில விழவில்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு பார்த்தா வந்து அவன் கீர்த்தி தேசம் எங்கிலும் பரவிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு அவர்கள் தாயா தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் ஆவிக்குரியதான பொருத்தனை எடுத்ததினாலே ஆவிக்குரிய ரீதியில தேவனுக்கு பிரியமான ஒரு பொருத்தனை எடுத்து உலகத்துக்கு உலக சிந்தைக்கு எதுவான ஒரு பொருத்தனை அல்ல, ஆவிக்குரிய ஒரு பொருத்தனை எடுத்ததினாலே ஆண்டவராகிய பிதாவானவர் பார்த்தீங்கன்னா வந்து அவள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்தினார். எல்லா தீர்க்கதரிசிகளும் மென்மையாய் மாற்றினார். எல்லா ராஜாக்களும் அபிஷேகம் பண்ணத்தக்கதான ஒரு வல்லமை அவருக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாமும் நிறைய பொருத்தனை எடுக்கிறோம். ஒரு மணி செபிப்போம், 2 மணி நேரம் செபிப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், பொருத்தனை எடுக்கிறோம். சிலர் அதை செய்கிறோம், சிலர் அதை செய்யாமல் போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொருத்தனை எடுக்கிறவர்கள் ஆவிக்குரிய பொருத்தனை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சுகம் கிடைத்தா நான் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவுக்கு என்ன பண்றேன், லெட்டர் எழுதி அனுப்பணும்னு சொல்றாங்க. லெட்டர் எழுதி அனுப்புவதனால பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லெட்டர் எழுதி அனுப்புவதனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் தான் வேஸ்ட், மற்றபடி ஒன்னா நான் பண்ணல பிரயோஜனம் கிடையாது. இதே போல அண்ணாலை போல ஆவிக்குரிய காரியத்தை செய்யும் போது அண்ணால் பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டதினால பிள்ளை நிமித்தமா அநேகருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் எடுத்து ஒரு லெட்டர் எழுதி வந்து யாரும் உங்களுக்கு ஜெபித்தாலும் அவங்களுக்கு அனுப்புறதுனால என்ன ஒண்ணுமே நம்ம போதில்லை நடக்க போகிறது. ஆகவே எடுக்கிற பொருத்தனை நிறைய பேர் இப்பதான் பொருத்தனை எடுக்கிறாங்க. எனக்கு சுகம் கிடைத்தா இந்த இடத்துக்கு நான் லெட்டர் என்ன பண்றேன், எழுதி அனுப்புறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு சொல்றாங்க. அதுவல்ல, ஒரு ஆவிக்குரிய பொருத்தனை, ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு பொருத்தனை எடுக்கும் போது ஒன்னு மொத்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், ஒன்னு மொத்தமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கெல்லாம் சாமுவேல் பேசப்படுகிறானோ அங்கெல்லாம் அன்னாலை குறித்தும் எல்கானாவை குறித்தும் அங்க எல்லா இடத்திலும் பேசப்பட்டிருக்கும். ஆகவே தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு எடுக்கிற பொருத்தனையில ஒரு மாற்றம் வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 132 சங்கீதம் 1-5 வசனங்களை வாசிப்போம். Psalms 132:1-5. கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய குடாரத்தில் பிரவேசிப்பதில்லை என்று என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுகிறதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. கடைசியாக தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாளுடைய பொருத்தனை ஆவிக்குரியதா இருந்தது. அதே போல தாவீதுடைய ஜெபம் பத்தினா வந்து இவங்களாம் பத்தினா வந்து என்னத்தை காண்பிக்கிறதுன்னா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாங்க. நம்ம நிறைய பொருத்தனை பண்ணி என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். சிலதை நிறைவேற்றுறோம், சிலதை என்ன பண்ண நிறைவேற்றாமல் போகிறோம். இங்க தாவீதுடைய பொருத்தனை என்னவென்று சொன்னால் தேவா ஆலயம் பத்தினால கட்டப்படுவதற்காக என்ன பண்றாரு, படுக்கை மேல ஏற மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், என் கண்களுக்கு நம்ம இமைகளுக்கு நம்ம தூக்கத்தை என்ன பண்ண வரவிட மாட்டேன் சொல்லி ஒரு பிரதிஷ்டையோடு என்ன பண்றாரு, அவரு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கடுமையான தேவனுடைய ஜனமே, பெரிய ராஜா அவரு என்ன பண்ண தேவையில்லை. தேவாலயத்துக்காக அவர் வந்து உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
தேவன் அவருக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து, தேவன் இதுவரைக்கும் சிறுமையிலிருந்து ஆடு மேய்த்து கொண்டு நிலைமையிலிருந்து அவரை உயர்த்தி இதுவரைக்கும் வைத்திருப்பதை அவர் நினைத்து, தேவனுக்காக ஆகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரு, தேவாலயத்தை கட்டும்படியா தேவாலயத்தின் மேல் ஒரு பக்தி வைராக்கியம் என்ன பண்ணாருங்க அவர் உண்டு பண்ணினார். அவருக்கு தேவாலயத்தின் மேல பக்தி வைராக்கியம் அவர் பொறுத்து நடிக்கிறாரு. நான் இந்த காரியத்தெல்லாம் நான் வந்து தேவாலயத்தை கட்டும் வரைக்கும் என்ன பண்ணுவதில்லை, கண்களுக்கு தூக்கத்தை வரவிடுவதில்லை, கண் இமைகளுக்கு என்ன பண்ண தூக்கத்தை வரவிடுவதில்லை, கட்டில் மேல என்ன பண்ண ஏறுவதும் இல்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை எடுக்கிறார். தேவாலயம் பத்தினா வந்து பொருத்தனை எடுத்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில பத்தினா வந்து தேவாலயத்தை என்ன பண்ணாரு, அவர் அல்ல ஒரு மகனாகிய சாலமோன் பத்தினா வந்து பெரிய ஆலயத்தை கட்டவும், ஆலயத்திலே தேவனுடைய மகிமை பத்தினா வந்து இறங்கவும் தக்கதான கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு பத்தினா வந்து நம்மை குறித்து நம்முடைய பத்தினா சிந்தை பூர்ல நம்ம சிந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் பெரிய ஆள் ஆனா போதும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், நான் ஒரு கார் வாங்கினா போதும், நான் ஒரு வீடு கட்டினா போதும், இப்படிதான் நம்ம பத்தினா நான் பொருத்தனை எடுப்போமா வேண்டி ஆவிக்குரிய பொருத்தனைகள் நாம் எடுப்பதில்லை. அன்னார் ஆவிக்குரிய பொருத்தனை எடுத்தார், ஆவிக்குரிய பொருத்தனை எடுத்து செபித்தார், அதை அன்னார் நிறைவேற்றினார். அதே போல தாவீது ஆவிக்குரிய பொருத்தனை எடுத்து செபித்தார், அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு ஜெபம் பத்தினா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பூலோக சிந்தையோடு கூட மேன்லி மைண்டா இருக்க கூடாது. எப்போதுமே ஃபிக்ஷுவல் மைண்டோடு கூட பத்தினா வந்து நாம் தேவனுடைய சமூகத்துல பத்தினா வந்து இன்றைக்கு ஜெபிப்பது மிகவும் அவசியமா. நிறைய பேர் பூலோக சிந்தையோடு போய் ஜெபிக்கிறோம், அது வேண்டியது இல்லை. இன்றைக்கு உனக்குள்ள மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ ஆவிக்குரிய சிந்தையோடு பத்தினா வந்து நீ கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன்னு சொன்னா, பூலோக சிந்தையோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபித்தேன்னு சொன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய சிந்தையில கண்ணீரோடு கூட ஜெபித்தாய் என்று சொன்னால் அது நிமித்தமாய் பத்தினா வந்து உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கும். அதே போல பொருத்தனை எடுக்கும் போது மாம்ச சிந்தையோடு கூட பொருத்தனை எடுத்து மாம்ச சிந்தைக்கு எதுவான காரியத்துல பொருத்தனை எடுக்க கூடாது. ஆவிக்குரிய சிந்தையில் ஆவிக்கு ஏற்றதான காரியத்துல நீ பொருத்தனை எடுக்கும் போது உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு மகா கிருபையும் மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வழியின் சம்பந்தத்தை தாழ்த்துகிறோம். கிருபை நாளை அழைத்து சமூகத்தங்களை கொண்டு வந்து நல்ல நாளில ஆண்டவரே, அப்பா சுத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாது கிருபை செய்திருக்க அதற்காக நன்றி. எப்படி செபிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரே பல காரியங்கள் அப்பா சுத்திரம் ஆண்டவரே, அப்பா சுத்திரம் ஆண்டு 6 காரியங்களை தியானித்து நல்ல 7ஆம் காரியத்தை தியானிக்க முடியாது தேவன் செய்த எல்லா மகத்துவத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில கூட ஆண்டவரே ஒரு காலம் ஒரு மனிதன் ஆண்டவரே பூலோக சிந்தையோடு கூட ஆண்டவரே அப்பா சுத்திரம் ஆண்டவரே ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா தேசத்துல ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் சபைகளில் ஆண்டவரே பூலோக சிந்தையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் எல்லா கர்த்தரை தொடுவீராக. இதோ ஒரு வல்லமை ஆண்டவரே புறப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவங்கள தொடுங்கப்பா. பூலோக சிந்தையை மாற்றி ஆண்டவரே லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, ஆத்துமாக்களுக்காய் கதறி ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் அபிஷேகம் அவங்க மேல இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா பூலோக சிந்தைகள் மாறட்டும். ஆவிக்குரிய சிந்தை அவங்களுக்குள்ள கட்டடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா சுத்தமான ஆவிக்குரிய சிந்தையை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி ஆண்டவரே வேதம் சொல்லி அந்த ஆவிக்குரிய சிந்தையை யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபை மக்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பாசனை கட்டடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பாசனம் பூலோக சிந்தைகளை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. பூலோக சிந்தையோடு கூட இருந்து பல தோல்விகளை பல கண்ணீரை பல வேதனைகளை அவர் சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தாவே அப்பா ஆவிக்குரிய சிந்தை அவர்களுக்குள்ளே கட்டளையிட்டு ஆண்டவரே அப்பா சுத்திரமான சமாதானத்தை கர்த்தர் கட்டடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தோர் அற்புதங்கள் நடப்பதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வார்த்தை புறப்பட்டு போகும்போது அப்பா சொன்ன விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிப்பான பாக்கியம் நன்மை உண்டாகும்படி சொன்னது போல கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரிக்கப்பட்டபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டடும்படியா ஜெபிக்கிறோம். பிரசன்னங்களை ஒப்புக் கொடுக்கிற மாளிகை செய்யுங்க நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுமே நாமத்தை ஸ்துதி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
பிதாவாகிய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமும் பரிசுத்தாவியான வழிநடத்தலும் யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நினைத்திருப்பதாக. ஆமென் ஆமென்.